உன் பொண்டாட்டி கூட விசுவாசமாக இல்லை. உன் முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி தானே தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கா அந்த பொம்பளை. அப்போது மக்களுக்கும் விசுவாசம் இல்லை, பொண்டாட்டிக்கும் விசுவாசம் இல்லை, இளைஞர்களுக்கும் விசுவாசம் இல்லை, கொள்கைக்கும் விசுவாசம் இல்லை. உன்னை மேடை ஏற்றி விட்ட பெரியார் குளத்தூர் மணிக்கும் விசுவாசம் இல்லை, ஈழ போராட்டத்துக்கும் விசுவாசம் இல்லை. எல்லாமே மோசடி, ஏமாத்துதல், அரசியல்வாதிக்கு உண்டான அத்தனை அயோக்கியத்தனம் குணம் உள்ளவர் ஒருவர் தான் சீமான். அவர் பாண்டிச்சேரி ஜெயிலில் கிடக்கும்போது அவர் எப்படியோ ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்போ தமிழன் டிவி கலை கூட்டத்தையும் வன்னி அரசு நான் இப்படி பல பேர் போய் அவருக்காக பல முயற்சிகளும் பண்ணோம். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் அல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான், தலைவரோ செயலாளரோ நிறுவனரோ கிடையாது. பல பேர் சேர்ந்து உருவாக்கி பைலா போட்டது. அதன்படி இவர் ஒருங்கிணைப்பாளர் தான். எல்லாத்தையும் ஓட வெட்டிட்டு மொத்த கட்சி ஒரு வச்சிருக்காரு. எதுக்கு? அதிமுகவிட்ட கட்டிங் வாங்குறதுக்கு வச்சிருக்காரு, வேலுமணிகிட்ட பணம் வாங்குறதுக்கு வச்சிருக்காரு. சாட்டை திருமணம் செய்திருக்கிறது முத்துக்குமாருடைய மனைவி, ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ரைட்டு, அந்த குடும்பம் பெரிய தியாக குடும்பம், வாஸ்தவம் தான். இது பின்னாடி பெரிய மர்மங்கள் இருக்கு. இதெல்லாம் சீமான் பேசுவாரா? சீமானுக்கு தன்னை தவிர யாரும் தேவையே இல்லை. உண்மையாக உழைக்கக்கூடிய காளியம்மாலாம் பிசிறு அவர் வெளியே அனுப்பிச்சிருந்தார். நாம் தமிழர் கட்சி இப்போ பயங்கர விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது. நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய சீமான் அவர்களுடைய தம்பிகள் பெரிய அளவில் நம்ம மேடைகளில் பார்ப்போம். அவர்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சிகரபூர்வமாக இருக்கும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவர்களே இப்போ ஒரு பெரிய பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதெல்லாம் ஆடியோக்கள் வெளிப்படுத்தியிருக்கு. அது அவர்கள் தரப்பில் பெரிய அளவில் மறுக்கலை. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது அரசியல் கட்சிகளுக்கு உண்டான பழக்கம்தான். திருடுறதுக்கு தான் அரசியலுக்கு வர்றான், தியாகம் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரல. தியாகம் பண்ணுறவங்க நக்சல்பாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகம் தான். இவர்கள் பூரா அடித்து உடையில போன்னு தான் வரான். 1000 கோடி 2000 கோடி. நீங்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு பல மந்திரிகள் ஜெயிலுக்கு போயிடலாம். அதே கதை தான் நாம் தமிழர். வரதுக்கு முந்தையே திருட ஆரம்பிச்சிட்டான். சீமானுக்கு தன்னை தவிர யாரும் தேவையே இல்லை. உண்மையாக உழைக்கக்கூடிய காளியம்மாலாம் பிசிறு அவர் வெளியே அனுப்பிச்சிருந்தார். பிசிறு அவருக்கு. அப்போது எதுக்கு இந்த கட்சி வச்சிருக்காருன்னா, கூடியது 2 பிசிறு, அதை 2 பிசிறை தட்டிட்டா சரியாயிடும். ஆமாம், யாரையும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை காளியம்மாலாம் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மக்களிடையே அப்படிதான் ஒரு பெரிய பிரதிபலிப்பு இருக்கு. அப்படி ஒரு முக்கிய ஒரு நிர்வாகி இப்படி பேசும்போது இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவருடைய இயல்பு அதுதான். எனக்கு சீமான நெருக்கமாக இருந்து நான் 2006-7 தம்பி பட தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிற காலத்தில் அவர் அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன். பல நாள் பழகியிருக்கேன். அவர் பாண்டிச்சேரி ஜெயிலில் கிடக்கும்போது அவர் எப்படியோ ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்போ தமிழன் டிவி கலை கூட்டத்தையும் வன்னி அரசு நான் இப்படி பல பேர் போய் அவருக்காக பல முயற்சிகளும் பண்ணோம். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் அல்ல. அது எப்படியாவது தான் மட்டும் முன்னிறுத்தணும், தன்னை தவிர யாரும் கட்சியில் இருக்கக்கூடாது. நீங்கள் கட்சி இவர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான், தலைவரோ செயலாளரோ நிறுவனரோ கிடையாது. பல பேர் சேர்ந்து உருவாக்கி பைலா போட்டது. அதன்படி இவர் ஒருங்கிணைப்பாளர் தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்காமல் எல்லாத்தையும் ஓட வெட்டிட்டு மொத்த கட்சி ஒரு வச்சிருக்காரு. எதுக்கு? அதிமுகவிட்ட கட்டிங் வாங்குறதுக்கு வச்சிருக்காரு, வேலுமணிகிட்ட பணம் வாங்குறதுக்கு வச்சிருக்காரு. வேலுமணி தொகுதியில் நாம் தமிழரை போடவே மாட்டார். ஒரு பாயை கொண்டு போடுவார், முபாரக் போடுவார். நானே மண்ணை குழைச்சி நானே செங்கல் வைத்து கட்டின ஒரு கட்சி, அது மாதிரியான ஒரு கட்டடம் இது. இதுல நான் என்ன சொல்றேன்னா அதுதான் இங்க அப்படின்றது சீமானுடைய கருத்து. அவரா செலைச்சு அவரா செங்கல் வச்சு அவரா குழைச்ச கட்சி இல்லை. முத்துக்குமார் மர்மம் வரணும். அந்த கட்சியினுடைய தலைவராக வர வேண்டிய யாரு? சீமானை தலைவராக்குன்னு முத்துக்குமார் தான். அவருடைய சாவு எப்படி நடந்தது சீமான் சொல்லுவாரா? அந்த சாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது விசாரணை இறுதி அஞ்சு நடத்தியிருக்காரா? முத்துக்குமார் தான் ஒரு தலைவராக்குனத. அவன் தான் உண்மையான ஈழ போராளி. வேலூர் ஜெயில் உடைப்புடைய மூளை அவன் தான். அவனை பற்றி எந்த வரலாறு இல்லையே. இவரா போட்டார் செங்கல், இவரா போட்டார் சிமெண்ட். ஈழத்தமிழர்களை உள்ள வந்ததுக்கு பிறகுதான் முத்துக்குமார் தான் ஈழத்தமிழரை உள்ளே கொண்டு வர்றார். அப்போது இப்போ சாட்டை
திருமணம் செய்திருக்கிறது முத்துக்குமாருடைய மனைவி. ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, ரைட்டு. அந்த குடும்பம் பெரிய தியாக குடும்பம், வாஸ்தவம் தான். இது பின்னாடி பெரிய மர்மங்கள் இருக்குது. இதெல்லாம் சீமான் பேசுவாரா? மக்கள் முட்டாளாக இருக்கான், ஓட்டு போடுறான். நான் இந்தியானே இல்லை, நான் சிங்கப்பூர் சிட்டிசன் சொன்னார். யார்? டிடிவி தினகரன். நான் இந்தியனே இல்லைனாரு. இப்போ ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. முட்டாள் பூரா 4% ஓட்டு போட தான் செய்கிறான். கமல் வந்து அவர் ஒரு சினிமாக்காரர், 4% ஓட்டு போட்டான். அதனால் இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாத ஆட்கள் தான். அரசியல் தெரிஞ்சுன்னு ஓட்டே போட மாட்டான். இப்போ திமுக அதிமுகவை எதிர்க்கணும், அதற்காக சீமானுக்கு ஓட்டு போடுறான். இதெல்லாம் கொஞ்ச நாளையில் வைகோ 93 எப்படி இருந்தார், அதே போல் சீமானும் கூடிய விரைவில் அரசியல் அடையாளம் இழந்து காணாமல் போயிடுவதற்கான முன்னேற்பாடு தான் காளியம்மலை வெளியே போகிறது. தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும். இந்த ஆடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்க தயாராக இருக்காரு. அவருக்கு பின்னாடி இந்த ஜாதிகளுடைய ஓட்டு இருக்கு, இந்த ஜாதி பின்னணிகள் இருக்கு. நாம் தமிழர்னு சொல்லக்கூடியவர்கள் ஜாதியை குறித்து ஜாதி வாரியாக வேட்பாளர்களை நிறுத்தக்கூடியது. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வே இல்லை, தமிழ் தேசிய கொள்கையே இல்லை. தமிழன் பூரா சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான், தமிழனா யாரும் இல்லை. அதை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை அதுதான் தமிழ் தேசியத்துக்கு இருக்குது. பிரபாரா தான் செஞ்சார். பிரபாரா பேரை சொன்ன சீமான் நீங்கள் முழு பிஜேபி சங்கியாக இருக்கார். அந்த டைட்டில் வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தியும் சோவும் தான். இவர் 2 பேரும் யார்? சிவந்தி ஆயுதங்கிட்ட நாம் தமிழங்கிற டைட்டில் சிவந்தி ஆயுதங்கிட்ட பேரம் பேசி வாங்கி கொடுத்ததே துக்ளக் சோகம் குருமூர்த்தி தான். யார் துக்ளக் சோகம் குருமூர்த்தியும்? ஆர்எஸ்எஸ் ஆட்கள். அப்போ உனக்கு யார் பாஸ்? ஆர்எஸ்எஸ் ஆட்கள். அப்போ உனக்கு என்ன தெரியும் தமிழ் தேசியம்? பெரியாரை பேசித்தான் நீங்கள் இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்தவர் பெரியாரை ஏமாற்றுக்காரன்ட்ட. பெரியாரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய பரம்பரைக்கு தகுதி இருக்கா? இல்லை. எத்தனை ஆண்டு காலம் உழைச்ச அந்த மூத்திர செடியை தூக்கிட்டு அந்த பெரியாரை ஏமாற்றுக்காரன்ட்ட உனக்கு மேடை கொடுத்தது குளத்தூர் மணி. எவனுக்குமே நீ நன்றிய விசுவாசமே இல்லை. உன் பொண்டாட்டி கூட விசுவாசமா இல்லை. உன் முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி தானே தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கான் அந்த பொம்பளை. அப்போ மக்களுக்கும் விசுவாசம் இல்லை, பொண்டாட்டிக்கும் விசுவாசம் இல்லை, இளைஞர்களுக்கும் விசுவாசம் இல்லை, கொள்கைக்கும் விசுவாசம் இல்லை. உன்னை மேடை ஏற்றி விட்ட பெரியார் குளத்தூர் மணிக்கும் விசுவாசம் இல்லை, ஈழ போராட்டத்துக்கும் விசுவாசம் இல்லை. எல்லாமே மோசடி, ஏமாத்துதல், அரசியல்வாதிக்கு உண்டான அத்தனை அயோக்கியத்தனம் குணம் உள்ளவர் ஒருவர் தான் சீமான். மக்களிடையே இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு, அந்த நிர்வாகிகளுக்குமே. இது எந்த அளவுக்கு அடுத்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பிரதிபலிப்பு அமையும், அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அடுத்த தேர்தலில் இதே 8% வாங்குவார். 8%? ஆமாம் ஆமாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்போ மறக்கடிக்கிறோம், அவ்வளோதான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாகவே எவனுக்குமே அரசியலே தெரியாது. அரசியல் தெரிஞ்சால் இந்த திமுக அதிமுக அவனுக்கு ஓட்டே போட மாட்டான். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு மந்திரி ஆகிறான், பல ஆயிரம் கோடி அந்த தொகுதியிலையும் திருடுறான். இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறான், மெடிக்கல் காலேஜ் கட்டுறான், சொத்து வாங்குறான், பார்ச்சூனர் கார் 10 வாங்குறான். எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான். 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறான், காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறான், குவார்ட்டருக்கு ஓட்டு போட்டுறான். அப்போ இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இந்த அரசியல் கேரளாவில் கூட சொல்ல முடியுமா? முடியாது. மாற்று அரசியலை சிந்திக்க போக தானே இப்போ நாம் தமிழர் கட்சிகள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு 8% ஓட்டு வாங்கக்கூடிய அளவு முன்னேறி இருக்கு. அப்போ அந்த மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறாங்களே சார்? இல்லை, 8க்குன்னா இது வந்து 28 ஆயிருக்கணும். 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆச்சு. 2010 ஆரம்பிச்சு, 9 ஆரம்பிச்சது, 15 வருஷம் ஆச்சு. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலையே, ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது சுயேட்சையா. நாம் தமிழருக்கு ஒரு எம்எல்ஏ கூட வரலையே. அண்ணாதுரை 49 கட்சி ஆரம்பித்தார், 17 வருஷத்தில் ஆட்சியே பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சார், தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் 30% ஓட்டே போடுறதில்லை. ஏன் போடுறதில்ல? அவன் தான் அறிவாளி. எப்படி அறிவாளி? எவனுக்கு ஓட்டு போடுறது? எல்லா கட்டிங் பார்ட்டி, எல்லா கமிஷன் பார்ட்டி, எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி, எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். இவன் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறேன்னு சொல்கிறான். இந்த இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதனால 30% ஓட்டு வாங்குறது இல்லை. திமுக 20% இருக்குது, அதிமுக 20% இருக்குது. மீதி 30%
அனைத்து கட்சி. இந்த அனைத்து கட்சி எங்கே சாயிறானோ அவன் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறான். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து நன்றி சார். நன்றி.